விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம். விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்துக்கு 2 குடையும் குரு, 5 குடையும் குரு. அதே நேரத்துக்கு விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய், 10 குடையும் சூரியன் லக்கணத்தில் வந்துட்டார். விருச்சிக லக்கணத்துக்கு வந்துட்டார். 2 குடையும் சொல்லக்கூடியது குரு ஆட்சி பெற்றிருக்கார். 5 குடையவனும் குருவே 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். புதன் யாருங்க? 10க்கும் 8 குடையவன், 11க்கும் 8 குடையவன், 11க்கும் 8 குடையவன் புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இவங்க குணமாக சொன்னால் கேட்பாங்க, குணமாக சொல்லணும், மரியாதையை சொல்லணும். சின்ன குழந்தையா, சின்ன பையன், ஒரு 5 வயசு பையனாக இருந்தாலும் தம்பி வாங்க தம்பி மரியாதையை பேசினா அவங்க முகத்தில் வந்து சிரிப்பு வரும். இங்கே வான்னு கூப்பிட்டா உடனே அவன் முகத்தில் வந்து விருப்புத்தன்மை, ஒரு முறைச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம் தேல் அல்லவா, கொட்டுறது தேல், ஒரு விச தேல் அல்லவா. அப்போ அவங்ககிட்ட மரியாதையாக நடக்கணும், மரியாதை பேசணும். சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, தன்னுடைய சாப்பிட்ற பொருளவே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அவங்ககிட்ட எவ்வளோ அளவு மரியாதை நம்ம நடக்கிறோம். கோபம் இல்லாமல் தன்மையாக பேசினா, தன்மையாக பேசுகிறது கோபம் இல்லாமல் பேசினா அவங்க நமக்காக என்ன வேணால் செய்வாங்க. அதை விட்டு கோபமாக டென்ஷனாக பேசுனீங்கன்னா அவங்கள விட மோசமான விரோதி யாருமே இருக்க மாட்டாங்க. மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வஞ்சம் தீர்த்துருவாங்க, நடிப்பாங்க. அப்படி பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள துரோகமோ அவங்கள ஏமாற்றிருந்தாலும், அதாவது என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட நாள் பார்த்து உங்கள் அந்த நேரம் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ 2க்கும் 5 குடையும் குருதசை வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குங்க. 2ஆம் இடம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அதே 9 குடை யாருங்க? சந்திர பகவானாக இருக்கார். கடகராசி அவர் 9 குடை. அப்போ அதே 2 குடையின் திசை, 5 குடையின் திசை, 9 குடையின் திசை, இந்த மாதிரி திசை வரும்போது அவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்க. 2 குடை திசை குரு, 2க்கும் 5 குடையும் குரு, 16 வருஷ திசை. அதே நேரத்துக்கு 9ஆம் இடங்கிறது ஒன்று, 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான் கடகம், அது 10 வருஷ திசை. அப்போ இந்த திசையெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரன் 11 குடையவனும் சுக்கிரன் என்னங்க, லக்கணத்துக்கு விருச்சிகத்துக்கு 12ஆம், லக்கணத்துக்கு 12 குடையும் சுக்கிரன், 7 குடையும் சுக்கிரன். அப்போ 7 குடையும் திசை வரனால மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது நல்லது நடக்கும். ஆனால் மனைவினால் நல்லது, அந்த 7ஆம் இடத்துக்குடைய திசை 12 குடையவனும் 7 குடையும் வர்றதுனால அதில் பிரச்சனையும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெடுதல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணிக்கணும். விருச்சிக லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, புரிஞ்சு நடக்கணும். புரிஞ்சு ஒரு மனிதனுடைய எதிராளி இருக்காங்களோ அவங்க எதிராளியோட குணம் தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம். உங்களுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட்டு டென்ஷன் ஆனீங்க, மன வருத்தம் பிரச்சனை ஓடிச்சுன்னா அதை வந்து எப்படின்னா அதை நீங்கள் தான் சீர்நிக்கணும், அதை நீங்கள் தான் அனுபவிக்கணும். பார்த்துங்க. விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குருதசை ஓடுதா, 5க்கும் 2 குடையவன், 2ஆம் இடம் கல்வி குடும்பம், 5 குடைங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவான் நல்லதே கொடுப்பார். 9 நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் வசரம், சுண்டக்கல்ல மாலை, நெய்த்தியம் போட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். 63, அதாவது எப்படின்னா, இப்போ குருமார்கள்னால் இப்போ எப்படின்னா தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடிச்சுட்டு வரலாம். சித்தர்மார்களை, குருமார்களை, 18 சித்தர்மார்களை, ஏதோ ஒரு நீங்கள் 18 சித்திரமார்களை நீங்கள் வழிபட வச்சுக்கலாம். இப்போ உங்கள் நட்சத்திரப்படி என்ன ஒரு உங்கள் சித்தர் வருவாங்க. அதை விட நீங்கள் 9 நவக்கிரகத்தில் உள்ள குருபகவானும், அதாவது இந்த 18 சித்தர்மார்களையும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அந்த சித்தர்மார்களை வணங்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். 12 குடையுமே சுக்கிரன், 7 குடையும் சுக்கிரன், மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது நல்லது நடக்கும். என்னங்க, இதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.